all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது trigonometryயோட exercise 6.2. First sum பாத்தீங்கன்னா find the angle of elevation of the top of a tower from the point on the ground which is 30 meter away from the foot of the tower. The height of the tower is 10√3 meter. அதாவது இது ஒரு டெலிஃபோன் டவர்னு வச்சுக்கோங்க. இது கிரவுண்ட், அதாவது தரை. டெலிஃபோன் டவர்லேருந்து இந்த தரைக்கும் இந்த டெலிஃபோன் டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். இந்த டெலிஃபோன் டவரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10√3 மீட்டர். இந்த டெலிஃபோன் டவரோட ஹைட்டுக்கும் கீழே இருக்க இந்த தரைக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் நமக்கு தெரியாது, ஸோ நம்ம இதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட 90 டிகிரி இது தானே, இதுதான் நம்மளோட ரைட் ஆங்கிள். இதுதான் நமக்கு செங்குத்தாக இருக்குது. ஸோ இது நம்மளோட 90 டிகிரி. நம்ம 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்போடெனஸ். இந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆப்போசிட். நம்மளோட ஆப்போசிட் அவங்களே கொடுத்துருக்காங்க 10√3. அட்ஜசண்ட்டும் நமக்கு தெரியும் 30 மீட்டர். ரிமைனிங் அதான் இருக்குது, ஸோ அதான் நம்மளோட அட்ஜசண்ட்டாக இருக்க முடியும். அட்ஜசன்ட் 30 மீட்டர். லாஸ்ட் வீடியோவில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலாஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் sin theta opposite by hypotenuse, sin theta opposite by hypotenuse, cos theta adjacent by hypotenuse, tan theta opposite by adjacent. நம்மளோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரியும்? அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட். பட் சைனில் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனஸ் இருக்குது, காஸ்ட்லேயும் ஹைப்போடெனஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு தான் ஹைப்போடெனஸ் தெரியாது, ஸோ நம்ம டேனை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் தான் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் ரெண்டுமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ரெண்டு விஷயம். ஸோ ஐ சூஸ் டேன் தீட்டா. டேன் தீட்டாவோட ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், 10√3. அட்ஜசன்ட் 30. 10 டேபிளில் 10 1 டைம் போகும், 30 3 டைம் போகும். ஸோ √3/3. 3க்குள்ளே எத்தனை √3 இருக்கும்? 2 √3 இருக்கும். ஏன் 3க்குள்ளே 2 √3 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். √3 × √3 பண்ணிங்கன்னா 3 தான் நம்மளோட ஆன்சர். எப்படின்னா √3, அதாவது ரூட் எடுத்தால் பவர் என்ன இருக்கும்? 1/2. சாரி, இன்ட்டு 3⁴ 1/2. நம்மளோட மல்டிப்ளிகேஷனில் எப்போவுமே சஃபிக்ஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு விஷயம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதோட சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேம், 1 + 1 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா 3. அதனால தான் நம்ம √3 × √3 3. அப்போ 3க்குள்ளே எத்தனை √3 இருக்குது? 2 √3 இருக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்குள்ளே 2 ரூட் வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு √3க்கு ஒரு √3 கேன்சல். ஸோ 1/√3. tan theta is equal to 1/√3. நம்ம வந்து டீட்டா ஃபைன் பண்ண போகிறோம், அதாவது ஆங்கிள் தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் டேனை கொண்டு போனீங்கன்னா tan இன்வர்ஸாக மாறிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 என்னன்னு பாருங்கள். tan 30 1/√3, அதாவது tan 30 1/√3. 30 டிகிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. tan அந்த பக்கம் போனால் இப்போ தான் சொன்னேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 என்னவாக இருக்குது? அப்போ 30 டிகிரி. ஸோ நம்ம tan இன்வர்ஸ் 1/√3 என்னன்னு இப்போ பார்த்தோம், 30 டிகிரி. ஸோ நம்ம ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த டவருக்கும் தரைக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்த்தோன்னா 30 டிகிரி. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா a road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row of house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரெண்டு வீடு இருக்குது.
ஒரு ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹவுஸ் வந்து ஓகே ஹவுஸ் இருக்குது, இன்னொரு ஹவுஸ் இருக்குது. இந்த 2 ஹவுஸ்க்கு நடுவில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடோட வித்தை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது நமக்கு தெரியாது. இந்த ஹவுஸ்க்கு 2 ஹவுஸ்க்கும் நடுவில் இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோடோட சென்டர், அதாவது மீடியன்லேருந்து இந்த ஹவுஸோட டாப் ஆஃப் த ஹவுஸ்க்கும் இந்த ரோடோட மீடியனுக்கும் இருக்க ஆங்கிள் தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஹைட் ஆஃப் த ஹவுஸ், இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஹைட் ஆஃப் த ஹவுஸ் எவ்வளோ? 4√3 பாருங்கள், 4√3 மீட்டர். ஸோ நமக்கு தேவை இந்த ஃபுல் வித்து தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம இதை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோன்னா பாதியாக சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? W/2 ஆஃப் ஆஃப் த வித். ஸோ இந்த ரோடு அந்த பக்கம் இருக்க ரோடு, ஸோ ஆஃப் த வித் போட்டிருக்கோம். W/2. இங்கேயும் நம்ம tan θ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஃபுல் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இந்த வீடை இப்படி பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் வருதா? இந்த ஹைட் நமக்கு தெரியும் 4√3, ஆங்கிள் 30 டிகிரி, அட்ஜசென்ட் W/2. ஏன்னா இதுதான் நம்மளோட ரைட் ஆங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்மளோட ஹைப்போடெனஸ், இது நம்மளோட ஆப்போசிட், அண்ட் இது நம்மளோட அட்ஜசென்ட். நம்மளோட ஆப்போசிட் 4√3. அட்ஜசென்ட் என்னது? W/2. நம்மளோட ஆங்கிளும் நமக்கு தெரியும் 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி 4√3 W/2. டேபிளில் பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி 1/√3 4√3. இந்த W/2 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2/W. இந்த டினாமினேட்டர் இருக்க W ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர்லேயும், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த √3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இந்த W இங்கே வந்துடுச்சு, இந்த √3 இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ √3 × √3 லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் 3. √3 × √3 3 × 2. 4 3s are 12, 12 2s are 24 மீட்டர். ஸோ நம்மளை வித் என்னன்னு பார்த்தோன்னா 24 மீட்டர். இந்த 2 ஹவுஸ்க்கும் இந்த சென்டர் அந்த மீடியன் இந்த ரோடோட வித் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க கேட்டது ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடோட வித் என்னன்னு பார்த்துருக்கோம், 24 மீட்டர். Third sum, to a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? And they given √3 value 1.732. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வால் இருக்குது, அந்த வால்க்கு மேலே விண்டோ, அதாவது அந்த வீட்டோட விண்டோ, இது வீடு, இந்த சைடு வீடு இருக்குது, அந்த வீட்டோட வால்க்கு மேலே விண்டோ இருக்குது. இங்கே ஒரு மேன் அந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அந்த மேனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மேனோட ஹெட்டுலேருந்து பாருங்கள், அந்த மேனோட ஹெட்டுலேருந்து அந்த வீட்டோட விண்டோட டாப்புக்கு இருக்க ஆங்கிளும், அந்த மேனோட ஹெட்டுலேருந்து அந்த விண்டோவோட பாட்டமுக்கு இருக்க ஆங்கிள் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். அந்த வால்க்குலேருந்து 5 மீட்டர் தள்ளி நிற்கிறான். ஸோ அந்த டாப் ஆஃப் த விண்டோ அந்த மேன், அதோட ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. பாட்டம் ஆஃப் த விண்டோக்கும் அந்த மேனுக்கும் இருக்க ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அண்ட் அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். 5 மீட்டர்னா 500 சென்டிமீட்டர். பிகாஸ் 1 மீட்டர் என்ன
100 centimeter. So 5 மீட்டர்ன்றது 500 சென்டிமீட்டர். அதான் இதான் அந்த மேன். அந்த மேனோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். இந்த விண்டோவோட ஹைட் தான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தெரியாததை நம்ம ஹெச்னு வச்சுக்கலாம். இந்த வாலோட ஹைட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம tan theta ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். tan theta ஆப்போசிட் பை adjacent. நம்மளோட ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள். tan 60யோட ஆப்போசிட் என்ன? h அண்ட் x ரெண்டுமே. ஏன்னா tan 60ன்றது இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுது, h அண்ட் x. ஸோ h ப்ளஸ் x. adjacent என்ன? 500 சென்டிமீட்டர். ஸோ 500. tan 60க்கு தான் நம்ம பார்த்தோம். அப்போ தீட்டா பிளேஸில் 60 டிகிரி. ஸோ tan 60யோட வேல்யூ என்ன? √3. டேபிளில் பாருங்கள். tan 60யோட வேல்யூ √3 h ப்ளஸ் x பை 500. இந்த 500 இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 500 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 இன்ட்டு √3 ஈக்குவல் டு h ப்ளஸ் x. இதை நம்ம tan 45க்கு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. இங்கே பாருங்கள். tan 45 எதை பார்க்குற மாதிரி இருக்கும்னா இந்த வாலை மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹெச்சுக்கு தெரியாது. ஏன்னா இது என்ன, tan 45 வந்து பாட்டம் ஆஃப் த விண்டோனா அந்த பாட்டம் ஆஃப் த விண்டோக்கு கீழே தான் அந்த ஹைட்டை பார்க்கணும். அப்போ வாலோட ஹைட்டை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்போசிட் நமக்கு எக்ஸு. adjacent அதே தான், சேம் 500. tan 45யோட வேல்யூ 1 எக்ஸ் பை 500. இந்த 500 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சு, அதாவது இந்த வாலோட ஹைட்டு தெரிஞ்சிச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர். இந்த வாலோட ஹைட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? அந்த விண்டோவோட ஹைட்டை ஃபைண்ட் பண்ணலாம். இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி இங்கே tan 60க்கு ஒரு விஷயம் ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். இதை அந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருந்துச்சு? 500 இன்ட்டு √3 ஈக்குவல் டு h ப்ளஸ் எக்ஸ். h ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் என்னது? 500. 500 வெளியே போனால் மைனஸ் 500 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 500 ஈக்குவல் டு h. ஈக்குவல் டு h இருக்குது. இப்போ 500 நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். இந்த 500யும் இந்த 500 காமனாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? √3. இங்கே -1. ஸோ அவங்க கொஷினில் √3யோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருந்தாங்க? 1.732 - 1 ஈக்குவல் டு h. 1.732ல் -1 போச்சுன்னா 0.732. இதில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 0.732 into 500. So 2 into 0, 0, 0, 2 5s are 10 dot வச்சுக்கிறோம். 3 into 0, 0, 0, 3 5s are 15 2 dot வச்சுக்கணும். 7 into 0, 0, 0, 7 5s are 35. So 0, 0, 0, 6, 6, 3. So 3 பாயிண்ட் தள்ளி டாட் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 3 பாயிண்ட் தள்ளி டாட் இருக்குது. ஸோ 366 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ என்னென்னு வந்திருக்கு? 366 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஸோ அப்போ 300 சென்டிமீட்டர் 3 மீட்டர். ஸோ 3 மீட்டர் 66 சென்டிமீட்டர். ஸோ h is equal to 3.66 மீட்டர். 3.66 மீட்டர். இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த விண்டோ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹைட் ஆஃப் த விண்டோ அந்த ஹெச் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 3.66 சென்டிமீட்டர். சாரி மீட்டர். 3.66 மீட்டர். 366 சென்டிமீட்டரை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4th sum. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal from a point on the ground. The angle of elevation of the top of the statue is
60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. ஓகே, tan 40 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுவும் லாஸ்ட் சம் மாதிரி தான், 6.2ஓட தேர்ட் சம் மாதிரியே தான். பட் அங்கே விண்டோ சொல்லியிருந்தாங்க, இங்கே பெடஸ்டல், அதாவது பெடஸ்டலும் அண்டு ஸ்டாச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் அந்த ஸ்டாச்சு, எனக்கு சும்மா வரைஞ்சது ஸ்டாச்சு. இதுக்கு கீழே ஒரு பெடஸ்டல்னால் இந்த ஸ்டாச்சு நிற்கிறதுக்கு, இந்த ஸ்டாச்சுவை தாங்கக்கூடிய ஒரு கல் பெடஸ்டல். ஓகேவா? இந்த கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து, கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த ஸ்டாச்சுக்கு இருக்கிற ஆங்கிள் பார்க்கலாம். டாப் ஆஃப் த ஸ்டாச்சுனா மேலே, கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சு, அதே கிரவுண்ட் லெவல்லேருந்து டாப் ஆஃப் த பெடஸ்டல்னால் அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப், ரெண்டுத்தோட ஆங்கிள் பார்க்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, இந்த பெடஸ்டலுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். இது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி. ஓகே, இது 40 டிகிரி, அது 60 டிகிரி. ஓகேங்களா? அது 60 டிகிரி, இது 40. ஸ்டாச்சுவோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.6 மீட்டர். இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் 1.6 மீட்டர். பெடஸ்டலோட ஹைட் தெரியாது, அதை தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ பெடஸ்டல்னால அதை பீன்னு டினோட் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை டீன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு tan 60 டிகிரிக்கு நம்ம போடலாம். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். நம்மளோட ஆப்போசிட் என்ன? tan 60க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 1.6 மீட்டர் அண்ட் இந்த பி இருக்குது, ரெண்டுமே இருக்கா? லாஸ்ட் சம்மில் h + xன்னு போட்டிருந்தோம், இங்கே அதே தான் 1.6 + p divided by adjacent நமக்கு தெரியாது. ஸோ d. tan 60 என்னது? √3 is equal to 1.6 + p divided by d. cross multiply பண்ணிக்கோங்க. √3d, √3 into d equal to 1.6 + p. next tan 45க்கு பார்க்கலாம், 40 டிகிரிக்கு பார்க்கலாம். opposite by adjacent. நம்மளோட ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் tan 40க்கு ஆப்போசிட்டில் p மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது டாப் ஆஃப் த பெடஸ்டல். ஓகேங்களா? டாப் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு சொன்னால் தான் நம்ம இதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். டாப் ஆஃப் த பெடஸ்டல்னால் இந்த பெடஸ்டல் இருக்க ஏரியாவோட இதை மட்டும் தான் பார்க்கணும். டாப் ஆஃப் த பெடஸ்டல்னால் அப்போ நம்ம பீன்னு எடுத்துக்கலாம், அதை பீன்னு தான் டினோட் பண்ணியிருக்கோம். அட்ஜசென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா d. tan 40யோட வேல்யூ கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. tan 40யோட வேல்யூ 0.8391. 0.8391 equal to p by d. இங்கேயும் சேம் திங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 0.8391 into d is equal to p. ஓகே, இப்போ மேலே இந்த tan 60க்கு ஃபைன் பண்ணோம்ல, இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இந்த பியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது √3d, இதான் 1ஓட ஈக்குவேஷன் எழுதுகிறேன். √3d is equal to 1.6 + பியோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 0.8391 to d. இப்போ இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வாங்க. √3யோட வேல்யூ என்ன தெரியும்? 1.732d மைனஸ் இது இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும் 8391d ஈக்குவல் டு 1.6. இப்போ டியை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1.732 மைனஸ் 0.8391 equal to 1.6. இப்போ 1.732லேருந்து 0.8391 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே எதுவும் இல்லைன்னா 0 போட்டுப்போம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வரும்? 1 17 16 ஆகிடும், 13 12 ஆகிடும், 12 11 லாஸ்ட் இது 10 10ல் 1 போச்சுன்னா 9, 11ல் 9 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 2, 12ல் 3 போச்சுன்னா 9, 16ல் 8 போச்சுன்னா 8. ஸோ 0.8929 0.8929 equal to 1.6. Next D.
1.6 divided by 0.8929, அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். இப்போ 1.6 டிவைட் பை 0.8929 இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்னா 1.79 மீட்டர். இதை நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுருக்கதை காட்டுறேன். நார்மல் டிவிஷன் தான் 16ல் இது. ஓகே, இதை எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன். இங்கே 1.6 0.8929 இருக்குது இல்லையா, இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா 16 டிவைடட் பை 8.929. ஸோ இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் டிவைட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நார்மல் டிவிஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம பார்த்துருந்தோம் 0.8391 ஈக்குவல் டு P/D, அதாவது tan 40க்கு போட்டு ஃபைன் பண்ணியிருந்தோம். இந்த டியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0.8391 இன்ட்டு டி பிளேஸில் 1.79 ஈக்குவல் டு P. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1.501 மீட்டர். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்படி தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். பாயிண்ட் மட்டும் இங்கே 1 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நானும் இங்கே கீழே ஆன்சரில் 1 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் மீட்டரில் கேட்டிருந்ததுனால மீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பெடஸ்டலோட ஹைட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அங்கே பெடஸ்டல் கீழே கொடுத்துருந்தவங்களே இந்த ஹைட், இந்த P, இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாச்சு தாங்கி நிற்கிற இந்த பெடஸ்டலோட ஹைட்டை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டாச்சுவோட பெடஸ்டல் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பெடஸ்டலோட ஹைட்டும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 6.2ஓட ரிமைனிங் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.